few tips of taste. இப்போ நான் baked bolognese pasta பண்ண போறேன். இதுக்கு vegetablesலாம் நான் குட்டி குட்டியா chop பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரெண்டு ஸ்டெப் preparation. First preparation என்ன அப்படினா இந்த vegetablesம் மீட்டும் போட்டு நல்ல ஒரு ரகு prepare பண்ணனும். ரெண்டாவது ஸ்டெப் பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்து ரெண்டையும் நல்லா mix பண்ணி சீஸ்லாம் போட்டு அவன்ல வச்சு நம்ம பேக் பண்ண போறோம். அவ்வளவுதான் இந்த baked bolognese pasta. இது எப்படி பண்றேங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா பாருங்க. இதோட எல்லா மெஷர்மென்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கடாய் சூடானதும் ஆலிவ் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் 4 பல் garlic எடுத்து நல்லா crush பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 25 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்ட் கேரட் அண்ட் celery stick ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் oregano ஆட் பண்றேன். ஒரு ஸ்பூன் thyme ஆட் பண்றேன். ஒரு கிலோ மின்ஸ்ட் பீஃப் ஆட் பண்றேன். ml beef stock எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணூறு கிராம் பீல்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா blend பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் பேஸ்டா நம்ம blend பண்ணி எடுத்துக்கணும். டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துக்கலாம். அதை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். blend பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ பியூரி இதுல ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த டொமேட்டோ பியூரியும் இந்த மைன்ஸ்டு பீஃபும் நல்லா குக் ஆகி நல்ல ஒரு அருமையான டெக்ஸ்சரில் வரணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இதை சிம்மில் வந்து 45 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண போகிறேன். பாருங்கள் 45 மினிட்ஸ் கழிச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குங்குது. இந்த சாஸ் பாருங்கள் நல்லா அது ரெண்டுமே நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நட்மக் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க சால்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. சில ஸ்டாக்ல வந்து சால்ட் அதிகமா இருக்கும், அதனால நம்ம சால்ட்டை ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து சால்ட் கம்மியாக இருந்துச்சு. நான் அதனால 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ரகு ரெடி ஆயிடுச்சு. இது அதிகமாக இருந்து அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. லக்ஸானியா ஷீட்டுக்கு மிடில் வைக்கக்கூடிய ஃபில்லிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு நான் தண்ணியை சூடு பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணதும் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பாஸ்தாவோட பேர் பெனி. இதோட குக்கிங் டைம் வந்து 11 மினிட்ஸ். ஆனால் நான் இதை குக் பண்ண போகிறது 7 மினிட்ஸ் தான். யூஸ்வலாக நம்ம பாஸ்தா வந்து 8 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். ஒவ்வொரு பாஸ்தாவுக்கும் டிஃபர் ஆகும் அதோட குக்கிங் டைம். ஸோ எந்த பாஸ்தா எடுத்துக்கிட்டாலும் அதோட கவரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா குக் பண்ணும்போது வரக்கூடிய இந்த ஸ்டார்ச்சை நம்ம வந்து இந்த சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா குக் ஆயிடுச்சு. நான் இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாஸ்தா குக் பண்ண வாட்டரை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வாட்டர் ஃபைனலாக நமக்கு தேவைப்படும். இப்போ பாஸ்தாவும் இந்த ரகுவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேல மாத்திக்கலாம். பாஸ்தா குக் பண்ண வாட்டரை நம்ம வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்ஸ்லி ஆட் பண்றேன். மொசரல்லா சீஸ் ஆட் பண்றேன். கிரைண்டட் பார்மசான் சீஸ் ஆட் பண்றேன். இப்போ நம்மளோட பாஸ்தாவை நான் ஓவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். பேக்டு பொலனேசே பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பொலனேசே பாஸ்தா
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இன்னொரு அருமையான ரெசிபியில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.